ஆகஸ்ட் 19 நடக்கிற முழு நிலவ சூப்பர் மூன் அப்படின்னும், ப்ளூ மூன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி பரவலா ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இது அமெரிக்காவுல அமெரிக்கர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு பழக்கம். அமெரிக்காவில ஊடகங்கள் என்ன வந்தாலும், அத நம்ம அப்படியே காப்பியடிக்கிறதுலேருந்து விளைவு தான் வந்து இங்கெல்லாம் பரவுறது. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஐரோப்பாவுல போய் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு இருக்காது. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து உலகம் முழுக்க அமெரிக்காவினுடைய ஊடகத்தினுடைய தாக்கம் இருக்கு. அதனால இருக்குங்கிறத வச்சுக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல சூப்பர் மூன்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பூமி இருக்கு. நிலவு வந்து பூமியை சுத்திட்டு வருதுன்னு நமக்கு தெரியும். அந்த நிலவு பூமியை சுத்துற பாதையை பார்த்தீங்கன்னா, அது வந்து வட்டம் கிடையாது. நீள்வட்டம். கோழிமுட்டை மாரி இருக்கும். அப்படின்னா, அது சுத்திட்டு வரும்போது, ஒரு பக்கம் பூமிக்கு கொஞ்சம் பக்கத்துல வரும். ஒரு சமயம் பூமிக்கு தொலைவுல இருக்கும். இல்லையா? இப்போ முழு நிலவு வந்து இந்த நீள்வட்ட பாதையில, நிலவு எங்க இருந்தாலும் உங்களுக்கு முழு நிலவு ஏற்படலாம் இல்லையா? எப்பவாவது ஒரு தடவ பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில முழு நிலவு ஏற்பட்டா, அதுக்கு பேர் தான் சூப்பர் மூன். ஏன் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு பொருள் நமக்கு பக்கத்துல இருந்தா பார்வைக்கு பெருசா தெரியும். தொலைவுல இருந்தா குட்டியா தெரியும். ஆகாய விமானம் தரையில இருக்கும்போது பெருசா தெரியுது. ஆகாயத்துல பறக்கும்போது ஒரு குட்டி காக்கா மாரி தெரியுது. இல்லையா? இதுதான் விஷயம். ஸோ அப்ப அந்த நிலவு தன்னைத்தானே அந்த பூமிய சுத்திட்டு வரும்போது, அதனுடைய அளவுல, பார்வை கோணத்துல வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். நம்ம வெறும் கண்ணால காண முடியாது. நீங்க 2 நாளும் ஃபோட்டோ எடுத்து அத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, வித்தியாசத்த பார்க்கலாம். வெறும் கண்ணால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிலவு வந்து பூமியை சுத்திட்டே வந்தபோது, ஆக தொலைவான புள்ளியில இருந்துச்சு. நீள்வட்ட பாதையில ஒரு புள்ளி வந்து ஆக தொலைவா இருக்கும். ஆக பக்கத்துல இருக்கும் இல்லையா? ஆக தொலைவான புள்ளியில ஆகஸ்ட் 9ஆம் தேதி இருந்துச்சு. அன்னைக்கு அதனுடைய தொலைவ பார்த்தீங்கன்னா, 4,05,297 கிலோமீட்டர். ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஆக நெருக்கமா இருக்கக்கூடிய புள்ளிக்கு வரப்போகுது. அன்னைக்கு அதனுடைய தொலைவ பார்த்தீங்கன்னா, 3,60,6198 கிலோமீட்டர். ஸோ அப்ப அந்த அருகாமை புள்ளிக்கு பக்கத்துல 19ஆம் தேதி வந்து முழு நிலவு வர்றதுனால, இத சூப்பர் மூன் சொல்றாங்க. இது இந்த மாசம் மட்டும் தான் வரும்னு நினைக்காதீங்க. வருகின்ற அக்டோபர்ல வரக்கூடிய முழு நிலவும் வந்து சூப்பர் மூனா தான் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இத விட இன்னும் பக்கமா இந்த சூரியன் வந்து நிலவு வந்து பூமிக்கு பக்கத்துல இருக்கும். அதாவது வந்து நெருக்கமான நாளுக்கு பக்கத்துல அது ஏற்படும். ஆகையினால இத விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா வெறும் கண்ணாலலாம் நீங்க பார்க்க முடியாத அந்த அளவு வேறுபாட்ட, நான் சொன்ன மாரி புகைப்படம் எடுத்து பார்த்தா தான் பார்க்க முடியும். இது ஒரு தகவல். இது வந்து ஒரு சும்மா சுவையான ஒரு தகவல் தான். அவ்வளோதான். சூப்பர் மூன்ல ஒரு பெரிய வேற எந்த விஷயமும் கிடையாது.